Hi, this is Divakar Karpaya. Problem number 52. A charge is distributed uniformly over a ring of radius A. ஒரு ring எடுத்துக்குவோம் அது சார்ஜ் இருக்கிறதா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். Obtain an expression for electric intensity E at that point on the axis of the ring. இப்போ நீ என்ன பண்ணு இதோட ஆக்சிஸில் electric field எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். Hence, show that for the point at large distance from the ring, it behaves like a point charge. Large distanceல point charge இருக்கும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணணும் காண்பி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரைட்டா. இப்போ சொல்யூஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், a ring is placed with its plane, அந்த ரிங்கோட பிளேன் பெர்பெண்டிகுலர் ரிங்கோட பிளேன் சரியா, இதான் ரிங்கோட பிளேன் பெர்பெண்டிகுலர் டு த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி நீ என்ன பிளேஸ் பண்ணிடு. கன்சிடர் a small element dl of the ring. இந்த பர்டிகுலர் பொசிஷனை நான் dlன்னு வச்சுக்கிறேன். This is also dl. இப்போ as total charge q is uniformly distributed, சார்ஜ் q யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ அதுலேருந்து நான் ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கணும். அந்த ஸ்மால் சார்ஜ் எவ்வளவு dq ஆன் த எலமெண்ட். அந்த dq எதில் இருக்குது, கொஞ்சோண்டாக இருக்கிற dl சரியா, ஃபுல் லென்த் இல்லாமல் அந்த dlங்கிற ஒரு சின்ன எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சார்ஜ் எவ்வளவு dqங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த dq எதை பொறுத்து இருக்கும்னா dq by dl அப்படின்னு எடுத்துக்க. அது எப்படி இருக்கும், q டிவைட் பை qங்கிறது dqங்கிறது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பை dl அப்படிங்கிறது என்னது ஸ்மால் எலமெண்ட் ஆஃப் லென்த் ஓகேயா. அப்போ dq by dl is equal to maximum charge divided by ஓவரால் லென்த் 2πr அப்படிங்கிறது தானே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள், அதை தான் எழுதியிருக்கேன். இதில் இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், dq is equal to இந்த dl இந்த சைடு போச்சுன்னா q divided by 2πa dl அப்படின்னு எழுதிட்டேன் ஓகே. The magnitude of the field, ஃபஸ்ட்டு சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஏன் சார்ஜ் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் ஒய், வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த சார்ஜ். பிகாஸ் நான் சார்ஜ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சோர்ஸ் சார்ஜை பொறுத்து தான் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டே கண்டுபிடிக்க முடியும். அப்போ சோர்ஸ் சார்ஜ் ரொம்ப முக்கியம். சோர்ஸ் சார்ஜையும் சின்னமாக எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் ஏன்னா இது கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுக்காண்டி ரைட்டா. Therefore, the magnitude of the field E produced the element dl at the field P is ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்லுவோம், k into dq divided by r squared. dq ஓட வேல்யூ எனக்கு தெரியும், q divided by 2πa, q divided by 2πa dl divided by r squared. ஏன்னா இங்கே இருக்க r squared again இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது ரைட்டா. இப்போ qக்கு மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ de அப்படிங்கிற ஸ்மால் எலிமெண்ட்டை நான் எப்படி பண்ணலாம், இஸ் ரிசால்வ்டு இன்ட்டு 2 காம்பனண்ட். ஏன் de ரிசால்வ் இன்ட்டு 2 காம்பனண்ட், இது dl இந்த பாயிண்டில் கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் எப்படி இருக்குது, அப்வர்ட் சைடாகவும், அதே மாதிரி மேலே இருக்க டிஎல் கொடுக்குறது இந்த சைடு டவுன்வர்ட் சைடாகவும் இருக்குது. இது மேக் பண்ணுற ஆங்கிள் டீட்டான்னு வச்சுக்கோமே, இது மேக் பண்ணுற, ஏன்னா இப்போ இந்த இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஆங்கிள் சேஞ்ச் இன் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா இதோட கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இருக்கும் அஸ் வெல் அஸ் ஒய் ஆக்சிஸ்லையும் இருக்கும். அப்போ இது டீட்டான்னு இருந்துச்சுன்னா இது என்னது டீட்டான்னு இருந்துச்சுன்னா அப்போ மேலே இருக்கிறது என்னது, மேலே இருக்க இந்த பார்ட் என்னது டிஇ காஸ் டீட்டா. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னது, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இந்த இருக்குது டிஇ சைன் டீட்டா ரைட்டா. அப்போ அதே மாதிரி நான் மேலே உள்ள பார்த்தேன் எழுதுனா என்னது, இது டிஇ இந்த லைன் டிஇ காஸ் டீட்டா, அதே மாதிரி இந்த லைன் என்னது டிஇ சைன் டீட்டா. இப்படி நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கிறேன். அதில் இந்த காம்பனண்ட் ஆக்சியல் காம்பனண்ட், இந்த காம்பனண்ட் என்னது ஆக்சிஸில் இருக்குல்ல எக்ஸ் ஆக்சிஸில், அதனால இது ஆக்சியல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒரு காம்பனண்ட் இருக்குல்ல இந்த காம்பனண்ட் டிஇ காம்பனண்ட், இந்த டிஇ காம்பனண்ட் சைன் டீட்டா காம்பனண்ட்டை பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆக்சியல் காம்பனண்ட் டிஇ காஸ் டீட்டா, பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் டிஇ சைன் டீட்டா, ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டேன். ஏன் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன், இட் மேக் அன் ஆங்கிள் சம் டீட்டாங்கிற ஆங்கிளை மேக் பண்ணுறதுனால தான் நான் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன். இல்லைனா இதை வச்சு நான் ப்ரொசீட் பண்ணிட்டு போயிடுவேன் ஓகே. அப்போ ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், இதில் ஒன்றை நெக்லெக்ட் பண்ணுறேன். ஏன் ஒன்றை நெக்லெக்ட் பண்ணுறேன், ஒன்று ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்துச்சு ரைட்டா. இந்த ஒன்று ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்துச்சா, எஸ். இந்த பாரு டிஇ சைன் டீட்டாவும் டிஇ சைன் டீட்டா, அதாவது பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்ததுனால இதை நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ரிமூவ் பண்ணுறேன் சரியா. இதிலேருந்து என்ன பண்ணுறேன், இது கேன்சல் அவுட் ஆயிரும். ரிமூவ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, கேன்சல் அவுட் ஆயிரும் சரியா, கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அப்போ யாரோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் இருக்கும், த ஆக்சியல் காம்பனண்ட் ஒன்லி கான்ட்ரிபியூட் ஃபார் த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ. அப்போ ஆக்சியல் காம்பனண்ட் நான் என்ன பண்ணுவேன், இ இஸ் ஈக்குவல் டு 0 to 2πa டிஇ காஸ் டீட்டா, டிஇ காஸ் டீட்டா. அப்போ இந்த டிஇ காஸ் டீட்டாவுக்கு டிஇ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோமா, டிஇ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு QL டிவைட் பை 2πa r ஸ்கொயர் இருக்குது. அப்போ KQ டிவைட் பை 2πa DL டிவைட் பை r ஸ்கொயர் காஸ் டீட்டா. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எனக்கு உள்ளே இருக்கிற வேரியபிள்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் சரியா. இது டீட்டா இருக்குது, இது எல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சேஞ்ச் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா
நான் இந்த வேல்யூவை காஸ் தீட்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். அந்த ட்ரையாங்கிள் இருந்து காஸ் தீட்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். அந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணலாம்னா, இப்போ பாருங்க, இது காஸ் தீட்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் தீட்டா. தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போ. விச் ஒன் இஸ் அட்ஜசன்ட்? எக்ஸ் இஸ் அட்ஜசன்ட். ஹைப்போ என்னது, ஆர் இஸ் ஹைப்போ. சரியா? அப்போ எக்ஸ் பை ஆர்னு போட்டுக்கலாமா? அப்போ காஸ் தீட்டாவுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் பை ஆர்னு போடுறேன். காஸ் தீட்டாவுக்கு பதில் எக்ஸ் பை ஆர்னு போட்டால் இந்த டேர்ம் என்ன ஆகும், இந்த டேர்முக்கு பதில் எக்ஸ் பை ஆர்னு போடுறேன். அப்போ ஓவரால் இந்த டேர்ம் என்ன, ஆர் கியூப்னு மாறிடுமா? இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வெளியே தூக்கி எழுதிரு. கே கியூ 2πa எக்ஸ் டிவைட் பை ஆர் கியூபை வெளியில் எழுதிட்டு டிஎல்ல மட்டும் நான் இன்டெக்ரல் பண்ணுறேன் 0 to 2πa அப்படிங்கிற இன்டர்வலில். இதை நான் இன்டெக்ரல் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிஇ இஸ் ஈக்குவல் டு கே கியூ டிவைட் பை 2πa எக்ஸ் டிவைட் பை ஆர் கியூப். டிஎல்ல பண்ணால் இன்டெக்ரல் பண்ணானது எல்லுங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஜஸ்ட் இது டிஎல் தான் இருக்குது. இதை இன்டெக்ரல் பண்ணானது எல்லுன்னு கிடைக்கும். இது 0 2πa அப்படிங்கிற இன்டர்வலில் இருக்குது. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுவேன். அப்பர் லிமிட் 2πa மைனஸ் 0 அதை நான் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அப்பர் லிமிட் மட்டும் போட்டிருக்கேன். அப்பர் லிமிட் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த 2πaயும் 2πaயும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்குது, E is equal to k into qx divided by x squared plus a squared whole to the power 3/2. எப்படி இந்த r cube மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, r is equal to அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ரிங்கில் இருந்து அந்த டயக்ராம் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இது அந்த ரிங்கோடது. அப்போ இது என்னென்னா, இது x, இது a. அப்போ இது r is equal to என்னதுலாம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். r is equal to ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அது அந்த வேல்யூ தான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ ரூட்னாவே என்னது 1/2 இருக்கும். அப்போ கியூபிக் பண்ணோம்னா என்ன ஆகும், 3/2 வந்துடும். அந்த 3/2 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே. அப்போ ஓவராலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஆக்சியல் பாயிண்ட் ஒரு ரிங்கில் எப்படி இருக்கும், k into qx divided by x squared plus a squared 3/2. ரைட்டா? நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ். அவங்க செகண்ட் என்ன கேட்டிருந்தாங்க, ஹென்ஸ் show that for the point at a large distance from the ring it behaves like a point charge அப்படிங்கிறத நீ கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட். For a point P at a large distance from the ring. ஓகே. அப்போ x எப்படி இருக்கும், xங்கிறது தானே, இது வெரி வெரி கிரேட்டர் than that of a. a காட்டிலும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கா? அப்போ a காட்டிலும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ, சரியா, இது ரொம்ப ரொம்ப பெருசு. இதோட இது வந்து ஒரு 10,000 வச்சுக்கோம். 10,000ஓட இந்த வேல்யூ எவ்வளவு, 0.1. 10,000ஓட 0.1 ஸ்கொயர்டு ஆட் பண்ணால் ரொம்ப பெரிய சேஞ்ச் வரப்போகிறது இல்லை. அப்போ நான் எதை இந்த ஏ ஸ்கொயர்டை என்ன பண்ணிடுவேன், நெக்லெக்ட் பண்ணிடுவேன். நெக்லெக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ், இந்த ஏ ஸ்கொயர்டை நெக்லெக்ட் பண்ணால் என்ன ஆகும், kqx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 3/2 இருக்குமா? அப்போ ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுமா? மேலே இருக்க எக்ஸும் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஆகிடுமா? அப்போ k is equal to k into q divided by x squared. நார்மலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் கண்டுபிடிச்சாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு is equal to k into 1/4π kங்கிறது. ஓகே, k into q source charge divided by r squared. அதே மாதிரி இருக்கா? அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜில் என்ன இருக்குமோ அதே மாதிரி இருக்கா? அப்படி இருக்கிறதுனால for p located at a very large distance the ring acts as a point charge. ஓகே, ரெண்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இல்லையா? தேங்க்யூ.